எதிர்காலத்தை சொல்வது அல்ல, நீயே உன் எதிர்காலத்தை பார்க்க போகிறாய். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நீ பார்க்க போகிற. உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை உன் கண்கள் பார்க்க போகிறது. உன் கண்களில் ஒளி இருக்கலாம், ஆனா எதிர்காலத்தை குறித்த சிந்தை இல்லை, ஒரு அறிவு இல்லை, ஒரு ஏற்றம் இல்லை. ஆனா கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு கர்த்தர் உன் கண்களிலே அந்த விஷனை கொடுக்க போகிறார், அந்த திட்டத்தை கொடுக்க போகிறார், அந்த தீர்மானத்தை உனக்கு கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி பலி நீ சொல்லும் பொழுது அந்த கண்களில் அந்த கிருபை இறங்கட்டும், அந்த விடுதலை வரட்டும். உன் எதிர்காலத்தை கர்த்தர் உன் கண்கள் கொண்டதாய் கொண்டு வரட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசின காரியங்கள் இதோ. அவர் யார்? இதோ சவுலை பவுலாய் மாற்றின அவர் மாற்றத்தின் தேவன். அவர் இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தின அவர் தீர்க்கதரிசி. ஜனங்களின் வேதனைகளை குணமாக்குகிற அவர் விடுதலையின் தேவன். அவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி. அவரே இரட்சகர். அவர் மாற்றத்தின் தேவன். இயேசுவே தேவன், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கர்த்தர். இயேசுவை அல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் நடக்கவே நடக்காது. இந்து சகோதரா, முகமதிய சகோதரா, இயேசு உன்னை நேசிக்கிறார். தொலைக்காட்சி மூலமாய் பார்க்கிற அன்பு சகோதரா, இயேசு மதத்தை அல்ல, கிறிஸ்துவத்தை அல்ல, ஒரு சமயத்தை அல்ல, நல்ல மனுஷனை மாற்ற கொண்டு வந்திருக்கிறார். அநேக விபச்சாரக்காரர்கள், விபச்சாரிகள், பொல்லாத இருதயத்தை உடைய ஜனங்கள் இயேசுவின் பிள்ளையாய் மாற்றம் பெற்றிருக்கிறார்கள். நீயும் மாற்றம் பெறுவதற்கு இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவை ஸ்தோத்தரிக்கலாமா? கர்த்தரை துதிக்கலாமா? யார் அவர்? என் மேல் வந்த மோதின, என்னை விழப்பண்ணின, என் கண்களை குருடாக்கின, எனக்கு பார்வையை அற்று போக பண்ணின அந்த வல்லமை அது யார்? அவர் இயேசு. அவர் கீழே விழப்படின மனுஷனை தூக்கி எடுத்தாரா, அவனை மாற்றினார். நீ சவுலாய் விழுந்தாய், பவுலாய் எழும்பு. நீ ஒன்றுமற்றவனாய், எதிர்காலம் தெரியாதவனாய் இருந்தாய், உனக்குள் பார்வை வரட்டும். நீ அநேகரை திருச்சபைக்கு நேராய் மாற்றுவாய், அநேகரை சிலுவைக்கு நேராய் கொண்டு வருவாய், அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்துவாய், அநேகருடைய வாழ்வை பரிசுத்தப்படுத்துவாய். உன் வாழ்வு மாற்றத்தின் வாழ்வு, உன்னுடைய வாழ்வு ஆசீர்வாதத்தின் வாழ்வு. இதோ கர்த்தர் சொல்லுகிறார், நான் மட்டுமல்ல, என்னை நேசிக்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் மேலானவைகளை செய்வான். என்னை காட்டிலும் மேலானவைகளை செய்வான். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என்னை காட்டிலும் மேலானவைகளை நீ செய்ய போகிறார். நீ விசுவாசிப்பாயானா? இப்பவே கர்த்தரை கைகளை தட்டி துதிக்கும் பொழுதுதானே அந்த கிருபை உன்னை நிரப்பட்டுமே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறாரு, ஒரு கிருபையை நான் ஊற்றி கொடுக்க போகிறேன். சில தரிசனங்கள் வெளிப்பட போகிறது, சில வல்லமை இறங்கி வர போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை குணமாக்க விரும்புகிறேன், மட்டுமல்ல உன்னை எழும்ப பண்ண போகிறேன். இதோ கர்த்தர் என்னை தொட வேண்டும், கர்த்தர் எனக்கு சுகத்தை தரணும் ஐயா, கர்த்தர் எனக்கு அபிஷேகத்தை தரணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இறங்கி வர போகிறது, தேவனுடைய வல்லமை இறங்கி வர போகிறது, பிசாசுகள் அலறி ஓட போகிறது. இப்பொழுது தானே கர்த்தருடைய அக்கினி உன்னை தொடுவதற்கு இடம் கொடுப்பாய். கர்த்தருடைய வல்லமை தொடுவதற்கு mighty Lord, தாங்க முடியாத ஒரு வல்லமை, தாங்க முடியாத ஒரு கிருபை இப்பொழுது இறங்கி வர போகிறது. வாய்களை திறந்து அப்படி எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது ஒரு அபிஷேகம் இறங்க போகிறது. ஒரு அபிஷேகத்தின் கரத்தை நான் பார்க்கிறேன், அக்னியின் கரத்தை பார்க்கிறேன், ஒரு மகிமையின் கரத்தை பார்க்கிறேன். ஹல்லேலூயா, Hallelujah. Thank you Jesus. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். கரங்களை தட்டி தேவ வல்லமாய் right now Jesus ஒற்றவீராக பிசாசுகள் நடுநடுங்கட்டும். அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் சரங்களை விட்டு வாவெளியே இயேசுவின் நாமத்தில். Thank you. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பு உந்தன் ஆவியால். என்னை நிரப்பு இயேசு தெய்வமே, என்னை நிரப்பு உந்தன் ஆவியால். கைகளை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே மாறுமே. கைகளை ஓட்டி நோய்களை போக்கும்
பலனே வாருமே, பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே, பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ என்னை நிரப்போ. கேளு கேளு, வாய்களை திறந்து அந்த அபிஷேகம் நிரப்பட்டும். வாய்களை திறந்து புத்தன் ஆவியால் மரங்களை கொடுத்து வாழ்வை அழிக்கும் வள்ளலே வாருமே, மரங்களை கொடுத்து வாழ்வை அழிக்கும் வள்ளலே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே, கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையை. கருணை பட்டி என்னை நிரப்போ, என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால் என்னை நிரப்போ இயேசு தெய்வம். பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் right now in the name of Jesus வா வெளியே, வெளியே, வெளியே. இப்பொழுது கர்த்தருடைய பலம் இறங்கட்டும். கர்த்தர் அநேக சரீரங்களை தம் வல்லமையை வெளிப்படுத்தியிருக்கிறார். கர்த்தருடைய அசாதாரணமான வல்லமை. ஓ ரிபா கபராதனரா ஷத்தனரா. கரங்களை தட்டி thank you, thank you Jesus. இந்த வல்லமையை நினைத்து நான் துதிக்கிறேன். உங்க வாழ்க்கை மாறுகிறது, உங்க வாழ்க்கை மாறுது. thank you Jesus, thank you Lord, thank you Lord. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் ஒரு பலனை கொடுக்கிறார் எல்லாருக்கும். அநேக சரீரத்தில் கர்த்தர் விடுதலை தருகிறார். நன்றி சொல்லாமா? thank you Jesus. ஓமா நஷந்தரா கபாபா. நன்றி அப்பா, நன்றி. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் அநேக பிள்ளைகளை மாற்றுகிறார். He is a changing God, He is the changing God, He is the changing God. உன் வாழ்க்கை மாறுது, உன் வாழ்க்கை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆராதனை ஜீசஸ் இயேசுவின் நாமத்தில். ஓ ரஷந்தரபாகா உச்சகரன் அப்பா அப்பா ஆராதனை ஆராதனை அப்பா. Lord can come. உம்முடைய ஜனத்தை கடாட்சம் பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதன் செய்தியை டிவி மூலமாய், இதோ ஒளிபெருக்கிகள் மூலமாய் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. சிடி மூலமாய் கேட்கலாம். இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிவி மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், ஆச்சரியமான நாட்களை காண கிருபை தாரும். இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லு. கர்த்தருடைய வாழ்வை மாற்றுகிறார். உன்னுடைய துக்க நாட்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நீ கடந்து வந்த பாதைகளில் திரும்பி போவதில்லை, நீ கடந்து வந்த பாதையில் திரும்பி போவதில்லை. உன் பாதை நடுப்பகலில் உதிக்கிற சூரியனை போல, சூரியனை போல கர்த்தர் அதை பிரகாசிக்க பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து உம்முடைய பாதங்கள் நாங்கள் பணிந்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும்
மறவாதே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் மனோரைக்கியமும் இன்றும் இன்னும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் கேட்ட சத்தியங்களின்படியாய் உண்மையான தேவன் இயேசு என்று சொல்லி நீங்கள் சாட்சி பகிர்ந்து உலகத்தின் முடிவு பரியந்தமும் உங்களோடு கூட என்றென்றும் நிறைவாய் நிற்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஜெயம் தந்த தேவனுக்கு நன்றி சொல்லி 3 அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. உண்மையான தேவனுக்கு உண்மையான வாழ்க்கையை வாழுங்கள். கிறிஸ்தவர்களாயிருங்கள், உண்மையான வேதக்காரனாயிருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அதிகம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒவ்வொரு வாரங்களிலும் சாயங்காலம் 4:30 மணி முதல் 6:30 மணி வரையிலும் நாகர்கோவில் இருக்கிற WCC ஜங்ஷன்ல TMT ஹால் என்று சொல்லி ஒரு ஹால் இருக்கிறது. அந்த சரியான 2 மணி நேரத்தில் ஒரு வர்ஷிப் வைத்திருக்கிறோம். உங்களால் முடிந்தவர்கள் நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். மட்டுமல்ல, எல்லா செவ்வாய்க்கிழமையும் நேசமணி நகர் பக்கத்தில் உள்ள நெசவாளர் காலனியில் ஆக்னஸ் அவனி என்று சொல்லுகிறதான இடத்துல என்னுடைய அக்னியின் கரங்கள் ஊழியத்தினுடைய அலுவலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. காலை 10 மணி முதல் 1 மணி வரை உங்களுக்காக நான் ஆயத்தப்பட்டு இருப்பேன். ஜெபத்திற்காக தனியாய் என்னை கண்டு சந்தித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் அந்த நேரத்தையும் நாட்களையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அக்னியின் கரங்கள் ஊழியங்களின் உங்கள் விடுதலையின் உபவாச கூட்டம். இடம் SA ராஜா மண்டபம், பெட்டூனி மடம், நாகர்கோவில். நாள் எல்லா மாதமும் 3வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. தேவ செய்தி பிரதர் S. பெனித். வியாதியா, கடன் பிரச்சனையா, பில்லி சூனியமா, பாவ கட்டுகளா? கடந்து வாருங்கள். இயேசு உங்களுக்கு விடுதலை தருகிறார். தவறாமல் பங்கு பெறுங்கள். தெய்வ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9945 73566 and 74182 08376.